ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 19 நாளைய தினம் பங்குனி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ₹1 நாணயம் இருந்தால் போதும். கிரக தோஷங்கள் விலகி சந்தோஷம் ஏற்படும். பொதுவாகவே பங்குனி மாதம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், அதே மாதிரி பங்குனி உத்திரம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. அப்பேற்பட்ட பங்குனி மாதத்தில் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை மட்டும் வழிபடாமல் முருகனுக்கு உரிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் சேர்ந்து வணங்கணும். அப்படி வணங்குறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள், குறிப்பாக செவ்வாய் தோஷம் ஏதாவது இருந்துச்சு, அதோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதா, திருமணமாகியும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்களா, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு இப்படி சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய எல்லாருக்குமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக வழி கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய தனித்தனி பிரச்சனைகளுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதை விட நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கடவுள் முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்குரிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்குறது இன்னும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குறது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படி எல்லா முருகர் கோவில்லையுமே நவகிரக சன்னதி இருக்கிற மாதிரி அமையிறது கிடையாது. கந்தக்கோட்டை முருகன் கோவிலில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது. அப்படி முருகன் கோவிலில் நவகிரகங்கள் இல்லாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலே கும்பிடலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ இல்லை வேறு ஏதாவது கோவிலுக்கோ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் இருப்பார். அவருக்கு ஒரு தொன்னை நிறைய துவரம்பருப்பை வைக்கணும். துவரம்பருப்பை அந்த தொன்னையில் வைக்கிறதுக்கு முன்னாடி ₹1 நாணயத்தை வச்சு அது மேலே துவரம்பருப்பை வச்சு தொன்னையோடு எடுத்துகிட்டு போயிட்டு செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி வச்சுருங்க. 2 அகல் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நெய் ஊற்றி செவ்வாய் பகவானுக்கு விளக்கும் போடுங்க. அந்த கோவிலில் முருகப்பெருமான் இருந்தாருன்னா அவரையும் மனசார வேண்டிக்கோங்க. இது மாதிரி 7 வாரம் 7 செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு ஒரு தொன்னையில் துவரம்பருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ₹1 நாணயத்தை வச்சு அவர் முன்னாடி வச்சு வணங்கிட்டு 2 அகல் விளக்கில் நெய் தீபம் போடுங்க. அந்த நேரத்தில் முருகப்பெருமானையும் மனசார வேண்டிக்கோங்க, செவ்வாய் பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி ஓடிடும். இந்த தீபத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள் முழுக்க எப்போ வேணால் போடலாம், ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து. கிரக தோஷங்களால், அதுவும் குறிப்பாக செவ்வாய் தோஷத்தால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுது, பண கஷ்டம் மன கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு இந்த விளக்கை போடலாம். இந்த ஒரு துவரம்பருப்பு வழிபாட்டை செய்யலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.